அதாவது சினிமாவையும் அரசியலையும் பிரிக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் உண்மைதான். ஆனால் இப்போது அடிப்படை நாகரிகம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. ரெண்டு தரப்பிலும், அது சினிமாவாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் சம்மந்தமாக ஏதாவது கருத்து கூறுனா சம்மந்தப்பட்ட அரசியல் தலைவர்கள் வந்து அந்த ஹீரோவை பழி வாங்குவாங்க. இது குறித்து பல சம்பவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த அரசியல் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் மட்டுமில்லை, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்ட நிறைய பப்ளிக் மக்களே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஹீரோ மேலேயோ இல்லை அவர் நடித்த படத்து மேலேயோ சம்மந்தமே இல்லாமல் வன்மத்தை கேட்குறாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இப்போது நம்ம சூர்யாவோட கங்குவா படம் இப்போது 2 நாட்கள் ஓடி 3ஆவது நாட்கள் வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. படம் 2ஆவது நாள் தான் இப்போது படம் பார்த்துருங்க எல்லாருமே படம் நல்லா தான் இருக்குது, இவங்க சொல்கிறவங்களுக்குலாம் இல்லையே, அவ்வளவு மோசமாலாம் இல்லையே அப்படிங்கிற அந்த ரிசல்ட் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது முதல் நாள் எதிர்பார்த்த அளவுக்கு படம் இல்லை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒவ்வொருத்தரும் வெளியே வந்து கேமரா முன்னாடி மைக்குக்கு முன்னாடி வந்து சூர்யாவையே ஒருமையில் அவன் இவன் திட்டுறதும், இயக்குனர் சிறுத்தை சிவாவை ஒருமையில் அவன் இவனு அடிப்படை மரியாதையோ நாகரிகமோ இல்லாத சில ஜென்மங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கிறத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எதுக்காக இவ்வளோ வன்மம்? அதாவது பணம் கொடுத்தான் பார்த்தாங்க, அந்த படம் திருப்தி இல்லை, அவங்க பணம் போயிடுச்சு. அந்த வலி, அவங்களோட அந்த மனக்காயம் நமக்கு புரியும். ஆனால் என்னமோ வந்து அவங்க எதோ கொலை குற்றவாளி மாதிரியும் தேச விரோதி மாதிரியும் கிட்டத்தட்ட நின்றுக்கிட்டே 5 நிமிஷம் 10 நிமிஷம்னு அவங்கள வந்து இப்படி திட்டி தீக்கிறது, கழுவி ஊற்றுறது, இதில் ஏதோ வெறும் அவங்க வந்து 150 ரூபா கொடுத்து படம் பார்த்து அந்த பணம் போயிடுச்சு அப்படிங்கிற பரிதாபத்தில் பேசுகிற மாதிரி தெரியலை. வன்மத்தின் மேல் குறிப்பாக அந்த படத்தின் மேல் ஏன் வன்மனா, அந்த படத்தோட ஹீரோ சூர்யா மேலே இருக்கிற வன்மத்தால் தான் அவங்க தெளிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னும் சொல்லப்போனால் சோசியல் மீடியாவில் கங்குவா படத்தை பற்றி பயங்கரமான நெகட்டிவான ரிவ்யூஸ்லாம் கொடுத்தவங்களோட டிபியை செக் பண்ணும் போதும் இல்லை அவங்க ப்ரொஃபைலை செக் பண்ணும் போதும் அவங்க யார், என்ன கட்சியை சார்ந்தவர்கள், என்ன சாதியை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற பல விஷயங்கள் அப்பட்டமாகவே தெரிஞ்சுது. நம்ம ஏற்கனவே சொன்னது தான், எல்லாருக்குமே அந்த ஜெய்பீம் பிரச்சனை விட்டு மனசு வந்து வரவே இல்லை அப்படிங்கிறதா உண்மை. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம வன்னிய இளைஞர்கள் வந்து ஜெய்பீம் படத்தால் பாதிக்கப்பட்டாங்க அப்படிங்கிற அந்த வழியை மறக்கலை அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பாஜக வந்து பார்த்திங்கன்னா சூர்யாவோட அந்த கங்குவா படத்தை கார்னர் செஞ்சதும் ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சுது. போதா குறைக்கு நம்ம தியேட்டருக்காரங்க ஓடிடியில் வந்து சூர்ரை போட்டுருவோம், ஜெய்பீம் விட்டில இன்னும் நாங்கள் விட்டுருவோமா அப்படின்னு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஓப்பனாகவே வந்து பார்த்திங்கன்னா கங்குவா படத்தின் மேலே வன்மத்தை கக்கறாங்க அப்படிங்கிறத படம் ரிலீஸுக்கு முன்னாடிதே பார்க்க முடிஞ்சுது. பாரபட்சம் பார்த்தாங்க, வேண்டாம் வெறுப்பாக ரிலீஸ் பண்ணவங்களும் தோணுது. ஏன்னா எதற்கும் துணிந்தவன் வந்து சேனே அப்படின்னா எதற்கும் துணிந்தவன் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு, ரெட் ஜெயண்ட் வெளியீடு, அதனால் ஒன்றுமே பண்ண முடியுது. பட் கங்குவா அப்படி இல்லை. ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு முன்னான அந்த டேர்ம்ஸ் பேசும்போதே நிறையா பஞ்சாயத்தெல்லாம் வந்துச்சுங்கிறத கேள்விப்பட்டோம். ஸோ அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து திமுக ஆதரவாளர், அதிமுக எதிர்ப்பாளர், குறிப்பாக பாஜகவோட எதிர்ப்பாளர் அப்படிங்கிற அந்த பகை, அப்புறம் ரசிகர் சண்டை. நம்ம சொன்ன மாதிரி விஜய் ரசிகரோட மாறி சண்டை போட்டு இருந்தாங்க. ஏன் அஜித் சண்டைக்கு வரல அப்படின்னா, அஜித் இயக்குனர் தான் சிவா. ஸோ அவர் படத்தை எப்படி நம்ம கழுவி ஊற்றுறது, அந்த கருணையின் அடிப்படையில் அவங்க கழுவி ஊற்றுற, இல்லை அவங்களுக்கு கூட இந்த கும்பலில் வந்து கை கோத்துருப்பாங்க அப்படிங்கிறது தான் நடப்பு வரலாறு. ஸோ இதெல்லாம் மேலே விமர்சகர்கள், குறிப்பாக பத்திரிகையாளர்கள் போர்வையில் விமர்சகர்கள், அப்புறம் இந்த யூடியூபர்ஸ் எங்களுக்கு வந்து பேமெண்ட் தரணும், எங்களுக்கு வந்து விளம்பரம் தரணும், அது விளம்பரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்லாம் ஒத்துக்க மாட்டேன். நீ வந்து 200 கோடி 300 கோடி கொடுத்து பட்ஜெட் பண்ணி அவ்வளோ கோடியில் வந்து படம் எடுப்ப, ஆனால் எங்களுக்கு ப்ரொமோஷனுக்கு இவ்வளோ தான் கொடுப்பியா? அதெல்லாம் தேவையில்லை. எங்களுக்கு மற்ற டைரக்டர்ஸு, மற்ற ப்ரொடியூசர்ஸ் வந்து எவ்வளோ பணம் தருவாங்களோ அதை விட பல மடங்கு நாங்கள் விளம்பரத்துக்கு வாங்குகிறோம் உங்கள்கிட்ட இருந்து, நீங்கள் கொடுத்தாகணும். அப்படின்னா படத்தோட ரிசல்ட்டையே நாங்கள் வந்து மாற்றிடுவோம் அப்படிங்கிற அந்த பிளாக்மெயில் வந்து பச்சையான பிளாக்மெயிலிசம் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இப்படி வந்து பல முனை தாக்குதல்கள் வந்து போயிட்டுருக்குது. ஒரு பக்கம் நல்ல நேரம், அவங்களோட கெட்ட நேரம், அமரன் படம் நல்லா ஓடிட்டுருக்கு. இவங்களோட கெட்ட நேரம் கங்குவா படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிற அந்த முதல் நாள் ரிசல்ட் வந்துருச்சு. இதெல்லாம் சேர்ந்து அந்த படத்தை முற்றிலும் ஒழிச்சாகணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு உண்மையான நபர் யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க. அவங்க எந்த கட்சியை சார்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, சாதியை சார்ந்தவங்களாலும் சரி, இந்த அளவுக்கு ஏண்டா வன்மம் அப்படிங்கிறது தான் நம்மளை கேட்க தோணுது. ஸோ தயவு செஞ்சு இனிமேலாவது எந்த ஒரு சினிமாக்காரரையும், சினிமா ஹீரோவையும், சினிமாவையும் அரசியலோட இணைத்து பார்க்காதீங்க
அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க அப்படிங்கிறதா நம்ம சொல்ல வேண்டிய கருத்து. இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் கங்குவா படம் 2வது நாள் அப்போ 3வது நாள் வந்து பாசிட்டிவான ரிசல்ட்டோட நல்லா வந்து ஒரு நல்ல ஓப்பனிங்கை இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. நிச்சயமாக அந்த படம் வந்து அவங்க எதிர்பார்த்த வசூலை வந்து கண்டிப்பாக எடுத்துடுவாங்க அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம்.